இங்கே ரோஹிணி கிட்ட திருப்பி திருப்பி கேட்குறாங்க விஜயா. இவங்க தான் அட்ரஸ் கேட்குறாங்கல்ல, ஏன் கொடுத்தா என்ன ரோஹிணி? உனக்கு என்ன தெரியாதா? உங்கள் வீட்டு அட்ரஸே தெரியாதா? இல்லை ஆண்டி, நாங்கள் இருக்கும்போது மலேசியாவில் இருக்கும்போது அப்பா வந்து வேறு இடத்துல இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு இவர், மலேசியாவிலேருந்து வந்தவர் சொல்கிறாரு, எம்மா எங்கே வேணாலும் இருக்கட்டும்மா, எனக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது, நானும் பெரிய தொழிலதிபர் தான். உங்கள் அப்பா எப்படி தொழிலதிபரோ அதே மாதிரி நானும் மலேசியாவில் பெரிய தொழிலதிபர். எனக்கு வந்து பெரிய பெரிய ஆள்களை, பெரிய பெரிய அமைச்சர்களை வரைக்கும் தெரியும். உங்கள் அப்பாவை நான் 1 மணி நேரத்தில் வெளியில் கொண்டு வந்துடுவேன். அதனால் உங்கள் அப்பா எல்லா விபரத்தையும் எனக்கு கொடு, எங்கே இருந்தார் என்ன ஏதுங்கிறத எல்லா விபரத்தையும் என்கிட்ட கொடு. நான் 10 நாள் இங்கே இருப்பேன், ஊரில் தான் இருப்பேன், அதாவது சென்னையில் தான் நான் இருப்பேன். நான் இங்கே இருந்துக்கிட்டே உங்கள் அப்பா வந்து வெளியில் கொண்டு வரேன் அப்படிங்குமா. அப்படியா சொல்கிறீங்க சார் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாங்க மேடம், நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டே இந்த பொண்ணோட அப்பா வெளியே கொண்டு வரேன். அப்போ அந்த பொண்ணுக்கு அவங்களோட சொத்தெல்லாம் வரத்தானே செய்யும். அவங்க அப்பா சொத்து பொண்ணுக்கு தானே, எல்லா சொத்தும் வரத்தானே செய்யும் அப்படிங்கிறாரு. அம்மா இவர் சொல்கிறது கரெக்டு தாம்மா அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. பார்லர் அம்மா, நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? உங்கள் அப்பா வெளியில் வந்துட்டா எல்லா சொத்தும் உங்களுக்கு வரும்ல. எல்லா சொத்தும் வரலன்னா கூட இப்போ இவன் ஏமாந்து நிற்கிற 30 லட்ச ரூபாயாவது வரும்ல உங்களுக்கு. அவருக்கு சந்தோஷி சாருக்கு வந்து அந்த கடன் அடைச்சிடலாம்ல. அவரும் வந்து டீலர்ஷிப்பை வந்து இப்போ வந்து நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், இனிமேல் உனக்கு எந்த ஜாமானும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொருட்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ முத்து தான் அதையும் பேசி சரி பண்ணி வச்சுருக்கிறாரு. இல்லை சார், நாங்கள் நல்லபடியாக வந்து எல்லாம் பண்ணி கடையை நல்ல ரன்னிங்க்கு கொண்டு வரோம் சார் அப்படின்னு முத்து தான் பேசி வச்சுருக்கிறாரு. அதனால் அவர் முத்து சொல்கிறாரு விஜயா கிட்ட, அம்மா இவங்களை வந்து அவங்க அப்பா இருக்கிற இடத்த சொல்ல இல்லாட்டி அவங்க மாமாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க எந்த ஜெயிலில் இருக்கிறாங்கனாலும் கேட்டு சொல்லுமா, இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை உடனே சொல்கிறாரு, விஜயா முத்து சொல்கிறது கரெக்டு தான் விஜயா, நீ கேளு, இந்த ரோஹிணி என்னடா கல் மாதிரி அப்படியே நிற்கிது அப்படிங்கும்போது அப்போ சுருதி சொல்கிறாங்க, ஏற்கனவே அங்கிள் நான் ஒரு தடவை இவங்கள்ட்ட கேட்டுட்டேன், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் விசாரிக்க சொல்கிறேன். அங்கே என் ஃப்ரெண்டு நிறையா பேர் மலேசியாவில் இருக்காங்க, எங்கள் அப்பாவோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலேசியாவில் இருக்காங்க, உங்கள் வீட்டை நான் பார்க்க சொல்கிறேன், உங்கள் அப்பாவை போய் பார்க்க சொல்கிறேன்னு சொன்னதுக்கு ரோஹிணி என்கிட்ட அட்ரஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏன் ரோஹிணி நீ அட்ரஸ் கொடுக்க மறுக்கிற? இல்லை ஆண்டி, நான் தான் அவரே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, எங்கள் அப்பாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே வந்துட்டேன். அப்போ ஒன்றும் இல்லாதவளா நீ? அப்புறம் எதுக்கு சொல்கிற எனக்கு நிறையா இருக்குது, நான் மலேசியா, எனக்கு வந்து நிறையா சொத்து இருக்குது, நிறையா அது இருக்குது, வீடு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறியே, நீ உன் பேரில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஏன் ஆண்டி நான் ஒன்று இப்போ கேட்குறேன், என்கிட்ட வந்து சொத்து இருந்தால் தான் நீங்கள் மனோஜுக்கு என்னை வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? நான் ஒன்றும் இல்லாதவளா இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்களா? அப்படிங்கும்போது எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க விஜயாவே. விஜயா அப்படி திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ மலேசியாக்காரரும் உட்காந்துருக்கிறாரு, அங்கே மலேசியாவில் வந்த ஃபேமிலியும் உட்காந்துருக்காங்க. முத்து கேட்குறாரு, எம்மா நல்லா கேட்டுச்சு பார்லர் அம்மா, இதுக்கு பதில் சொல்லு. இப்போ நீங்கள் வந்து சொத்து இல்லைண்டா பார்லர் அம்மாவை மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கும்போது பார்வதி தான் சொன்னா, இந்த பொண்ணு வந்து மலேசியா நிறைய சொத்துக்காரி, நிறையா இவளுக்கு வந்து நிறையா ஃபேக்ட்ரி இருக்குது, நிறையா வந்து இது இருக்குது, இடம் இருக்குது, வயல் இருக்குது, வாய்க்கா இருக்குதுன்னு சொன்னா, அதை வச்சு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அப்படியா இருந்தால் நீயும் மீனா மாதிரி வெறிஞ்சிருக்கி தானே அப்படின்னு மீனாவை பார்த்து விஜயா வந்து மீனாவை காமிச்சு ரோஹிணி கிட்ட கேட்கவும், நான் அதான் கேட்குறேன் ஆண்டி, நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு ஒன்றும் இல்லைண்டா, நீங்கள் மீனா மாதிரி தான் என்னையும் நடத்துவீங்களா அப்படின்னு. மீனா மாதிரி கூட உன்னை நடத்த மாட்டேன் ரோஹிணி, நீ வந்து என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்காத. அவளுக்காவது சொந்த காலண்டு உழைக்கிறா, எல்லாம் பண்ணுறா, ஆனால் அவளாவது உண்மையை பேசுகிறா. நீ கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு வந்து பொய் சொல்கிறீல, இப்போ இதுவும் பொய் சொல்கிறியா நீ? உங்கள் அப்பா மலேசியாவில் தான் இருக்கிறாரா இல்லையா? அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. எனக்கு அதை மட்டும் சொல்லு, உங்கள் அப்பா வந்து மலேசியாவில் தான் இருக்கிறாரா இல்லையா? உனக்கு எந்த ஊர், எந்த இடம், உன் அம்மா அப்பா யாருங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படின்னு வேகமாக சண்டைக்கு போகிறாங்க. விஜயா வந்து சண்டைக்கு போகிறாங்க. அப்போ வந்து